அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம் மற்றும் அந்த ஜாதகத்தில் மாளவிய ராஜயோகம், அதனை பற்றிய சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் பஞ்சமாக புருஷ ராஜயோகங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது மாளவிய யோகம். அந்த யோகமே தற்போது தமிழக முதல்வர் நடிகர் விஜய் அவர்களுடைய யோகமாக இருந்தது. சுக்கிர பகவான் மிகவும் வலுவாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய யோகங்கள் உள்ள ஜாதகருக்கு மகத்தான செல்வமும் சமூகத்தில் செல்வாக்கு மற்றும் சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அதற்கேற்றாற்போல் நம்முடைய முதல்வருடைய ஜாதகம் இருக்கிறது. முக்கியமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் இருக்கும். மேலும் அந்த நேரத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்புப்படி அவரின் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு யோகம் அமைந்திருக்கும். யோகம் என்றால் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் ஜோதிடத்தின்படி யோகம் என்பது வெறும் சுப பலன்களை மட்டும் தரக்கூடியதாக இல்லாமல் பல நேரங்கள் சற்று சாதகமற்ற பலன்களையும் தரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த நபருடைய வாழ்க்கையில் விதியை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டாக நாம் இங்கு பார்க்கக்கூடிய மாளவிய யோகமானது குறிப்பிட்ட ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தனது சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ அல்லது மூல திரிகோண ராசியிலோ அமர்ந்திருந்தாலோ அல்லது கேந்திரஸ்தானத்தில் அமைந்திருந்தவன் பஞ்சமாக புருஷ ராஜயோகங்களில் உண்டான மாளவிய யோகம் உருவாகிறது. இந்த மாளவிய யோகமானது உருவாகிவிட்டால் ஒரு மனிதனானது தரையில் இருந்தால் மாபெரும் ராஜயோகமாக மாறி அவருடைய முக்கியமாக அந்தஸ்தை பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் இந்த அமைப்பு நம்முடைய முதல்வருடைய ஜாதகத்தில் இருந்ததால் தான் அவர் எண்ணற்ற மாற்றங்களை மீறி நமக்கு இன்று தமிழக முதல்வராக மாறியிருக்கிறார். ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் உருவாகக்கூடிய யோகங்களும் பல சிறப்பான தாக்கங்களை தருகின்றன. அந்த விதத்தில் மாளவிய ராஜயோகம் அவருடைய ஜாதகத்தில் இருப்பின் அவர் குடும்பத்தில் ஆதரவு இல்லாவிட்டாலும் சரி, தனியாகவோ பல சாதனைகளை பறக்கக்கூடியதாக இருப்பார். மேலும் அவர் முயற்சியால் மன்னராகவோ அல்லது உயர்ந்த பதவி வகிப்பவராகவோ அவரை உயர்த்தும் விதத்தில் கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த அமைப்பு தான் நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்கின்றன. இதனால் தான் அவர் மாபெரும் முதல்வராக இன்று உருவெடுத்து நிற்கிறார். எண்ணற்ற இரு துருவங்களான இரு கட்சிகளையும் மீறி இவர் முன்னிலை பங்கு வகிப்பது தமிழக மக்களிடையே மாபெரும் வியப்பையும் மாபெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. கிரகங்கள் எந்த அளவிற்கு ராஜயோகத்தை தருகின்றவோ அதே அளவிற்கு சில யோகங்களையும் பறித்து கொள்ளவும் செய்யும். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும், அதாவது சுக்கிரன் லக்னத்தில் இருந்து கேந்திர ஸ்தானத்திலோ, அதாவது 1, 4, 7 அல்லது 10ஆம் வீடுகளில் அல்லது தனது சொந்த ராசியிலோ அல்லது மூத்த திரிகோணம் உச்ச ராசியில் இருப்பின் மாளவிய யோகம் உருவாகிறது. இந்த யோகம் கொண்ட சில பிரபலங்கள் தலைவர்களாக இங்கு இருப்பார்கள். எடுத்துக்காட்டாக இந்த யோகம் கொண்ட தலைவர்களை நாங்கள் ஒரு பட்டியலாகவே இந்த இடத்தில் கூற விரும்புகிறோம். நம் இந்திய நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு ஜாதகம் இதே போன்றதாகும். காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால தலைவராக இருந்த நம்முடைய சோனியா காந்தி அவர்களுக்கு இந்த யோகமே அமைப்பு இருக்கிறது. நம்முடைய மிகவும் பிடித்தவராக 90ஸ்களின் மிக முக்கியமானவராக கருதப்பட்ட கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலியுடைய அமைப்பு இதுவே இருந்தது. அடுத்ததாக கிரிக்கெட்டில் ஸ்வில் பந்து வீச்சில் முக்கிய பங்கு வகித்த கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங், இவரும் இந்த அமைப்பை சேர்ந்தவர். 3 முறை பஞ்சாப் மாநில முதல்வராக பணியாற்றிய அகாலி தளத்தை சேர்ந்த பிரகாஷ் சிங் பாதல், இவரும் இந்த மாளவிய யோகம் கொண்டவராக இருந்தார். அடுத்ததாக நடிகைகளான தபு மற்றும் மாதுரி தீட்சித், இவர்கள் அனைவரும் இந்த அமைப்பில் வந்திருந்தனர். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் இந்த யோகத்தின் அருளை பெறுகிறார். நம்முடைய விஜய் அவர்கள் நம் வீட்டு பிள்ளையாக, நம் வீட்டு அண்ணனாக, நம்முடைய முதல்வராக பொறுப்பேற்கிறார்.
மேலே குறிப்பிட்டுள்ள அதாவது இந்த ராசியில் அதாவது 22/6/1924 8 மணி 16 மணி சென்னையில் பிறந்திருக்கிறார். பூர்வ நட்சத்திரம். குறிப்பாக ராகு, குரு, சனி, புதன் மற்றும் லக்ன சஞ்சார செவ்வாயில் பிரவேசிக்கும் இந்த ஜாதக அமைப்பானது நாங்கள் கூறியபடி இங்கு குறிப்பிட்டுள்ள பிரபங்கள் உள்ளிட்ட பலருக்கும் தங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் அமைந்து இந்த தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளனர். இது அவரவர் செயல்பாடுகளுக்கு ஏற்பதான் அடைய முயற்சிகளுக்கும் இடத்தை சென்றடைய இந்த யோகம் உறுதுணையாக அமைந்தது. மாலிவி யோகம் கொண்ட ஒரு நபர் பொறுமைசாலியாக, மனைவி மக்கள் ஆதரவு பெற்றவராக, செல்வந்தராக, தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பவராக, பொருளாதார ரீதியாக நிலை பெற்றவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அறிவு கூர்மையானவராகவும் கல்வி ஆராய்ச்சி போன்ற தங்களுடைய செயல்பாடுகளில் புகழ்பெற்று ஆளுமை திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவரிடம் இருக்கக்கூடிய தனித்தன்மையான வசீகரமான தோற்றம் மற்றும் ஆளுமை திறன் பிறரை கவர்ந்தொழுக்கும் விதமாக இருக்கும். அதனை தாண்டி இவரிடம் நற்பண்புகள் நிறைந்தும் வசதி மிக்கவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் செழிப்பானவராகவும் இருப்பர். மீனராசி சுக்கிரன் உச்சம் பெறும்போது ரிஷபம், துலாமில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது பெரிய அளவில் நற்பலன்களை நமக்கு வாரி வழங்கக்கூடியதாக இந்த இடத்தில் அமையும். அதுபோன்று நம்முடைய முருகப்பெருமான் இந்த ராசியின் மாளவிய யோகம் உள்ள நபர்கள் நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் இப்போது முதலமைச்சராக இருக்கும் நம்முடைய விஜய் அவர்கள் சென்று வந்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். நம்முடைய எம்பெருமானான முருகப்பெருமானை வேண்டிவிட்டு வந்து வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கும் நம்முடைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு மாபெரும் வாழ்த்துக்களாகும். முக்கியமாக இந்த ஜாதக அமைப்புகள் வெறும் பொய்யென ஒரு நபர்கள் கூறி வருவது மாபெரும் தவறாக இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக ஜாதகம் என்பது பொய்யல்ல, அது முழுக்க உண்மை. அதாவது ஜாதகம் நன்கு கற்று தேர்ந்தவர்கள் சொல்லப்படும் வாக்கு அனைத்தும் உண்மையாக இந்த இடத்தில் புலனாகும். இதற்கு சான்று நம்முடைய முதல்வராகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.